எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டிருக்கிறீர்களா? இந்த 7 காரியமும் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் இருக்கும். தேவ ஜனமே, பாருங்கள், பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும் பொழுது கர்த்தர் என்னை மறந்தாரோ, என்னை கைவிட்டாரோ, கர்த்தருடைய இரக்கங்களும் கிருபைகளும் மற்று போயிற்றோ என்று நினைக்கும் பொழுது சங்கீதக்காரன் கடைசியில் அவர் சொல்லுகிறார், இது என் பலவீனம் என்று சொல்லி. நம்முடைய பலவீனம் தான் அப்படி சொல்ல வைக்கிறது. பிரியமானவர்களே, யோபு பக்தன் சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்ட பொழுது கர்த்தர் என் அருகிலே நடந்து போகிறார், அவர் என் அருகிலே கடந்து போகிறார், நான் அவரை பார்க்கவில்லை, காணவில்லை என்று சொல்லுகிறார். முடிவிலே யோபு பக்தன் சொல்லுகிறார், அவரை என்னுடைய கண்கள் கண்டது என்று சொல்லுகிறார். முதலாவது, நான் நெருக்கப்படும் பொழுது என் கர்த்தரை கண்டேன். இரண்டாவது, இட்ஸ் கவர்ட் அக்கார்டிங் டு த சிச்சுவேஷன். கர்த்தர் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல தன்னை மறைக்க வேண்டிய இடத்திலே தன்னை மறைப்பதும், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டிய இடத்திலே வெளிப்படுத்தி காண்பிப்பதும், தோளிலே சுமக்க வேண்டிய நேரத்திலே சுமந்து போவதும் கர்த்தருடைய குணமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல ஆண்டவர் நடத்துகிறவர். மூன்றாவது, முரண்பட்ட இடங்களிலே நடத்தினாலும் கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான்காவது, நீடிய பொறுமையோடு ஒரு மந்தையை ஒரு மேய்ப்பன் நடத்துவது போல நம்மளை ஆண்டவர் மெதுவாய் நடத்துகிறார். பிரியமானவர்களே, ஐந்தாவது, செம்மையான பாதையில ஆண்டவர் நடத்துறார். ஒரு லெவல் பிளேஸ் பார்த்து தான் ஆண்டவர் நடத்துவார். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட மலைகள் வந்தாலும் சரிதான், எல்லா மலைகளையும் கோணலானவைகளையும் செவ்வையாக்கி ஆண்டவர் நேரான பாதையில நடத்துவார். நம்மளுக்காகவே ஆண்டவர் ஹைவே பண்ணி கொடுப்பாருங்க. உங்க வாழ்க்கையில லட்சிய கரையை நீங்க அடைவீங்க. ஆறாவது, பை ஆரக்கல். பலத்த ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் ஆண்டவர் வந்தாலும் ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாய் தான் மோசையின் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். பாருங்கள், ஒரே பர்வதத்தில் இருக்கும் பொழுது எலியாவின் இடத்துல ஆண்டவர் பாருங்கள், கல்மலையில இல்லை, அக்கினி பெருங்காற்றில இல்லை, ஆண்டவர் ஒரு மெல்லிய சத்தத்தின் மூலமாய் தான் பேசினார். இன்றைக்கும் நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, அதிகாலை எழுப்பி செபிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களிடத்தில் ஆண்டவர் நிச்சயமாய் அவர் பேச அவர் அவரோடு காத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் நீங்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஏழாவது, நம்மை அழிக்க வந்தவர்களையும் அழிக்க கர்த்தர் தயங்குவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக வந்த அந்த அமலேக்கியனை பாருங்கள், 500 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம். கர்த்தர் ஞாபகம் வைத்து பாருங்கள், எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறபடி அங்கே இருக்கக்கூடிய ஆகாகியனாகிய அந்த ராஜ வம்சத்தை சேர்ந்த அந்த அமலேக்கிய வம்சத்தை சேர்ந்த அந்த ஆமான் என்கிறவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பாருங்க, ஒருத்தர் கூட அவனுடைய நிழல் கூட பைபிள்ல இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் தூக்குனவருங்க. நம்மளுடைய எதிரிகளையும் அழிக்க ஆண்டவர் தயங்குவதில்லை. நீங்க லட்சிய கரையை அடைவீங்க. God bless you.